ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செம்ம டேஸ்டியாக ஒரு மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ கறி எடுத்திருக்கேன். இது 3 பேர் அளவுக்காக நான் எடுத்திருக்கேன். 3 பேருக்கு நம்ம இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறோம். நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சத்தூள், தண்ணி இதெல்லாம் விட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்தால் ஓகே. எடுத்து அதை தனியாக வச்சுக்கணும். பட் அந்த தண்ணியை நம்ம ப்ரெஷர் குக் பண்ண தண்ணியை கீழே ஊற்றிடக்கூடாது. அந்த துணியை வச்சு தான் நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். இப்போ நல்லா 3 விசில் விட்டு நான் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு குக்கரில் 2-3 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறோம். நெய் விட்டுட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டுட்டு நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஒரு 5 பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். புதினாவையும் கொத்தமல்லியும் நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி 1 கப் பாஸ்மதி ரைஸை நான் ஊற போட்டு வச்சுருக்கேன் தண்ணியில். ஒரு 20 மினிட்ஸாவது நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நான் கழுவி எடுத்து வச்சுருந்தேன் புதினாவையும் கொத்தமல்லியும் இதில் சேர்க்க போகிறேன். இதுக்கு ஒரு 2 தக்காளி தேவைப்படும். சின்ன தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கலாம், பெருசாக இருந்தால் 1 சேர்த்துக்கலாம். அதையும் நான் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நறுக்கின தக்காளியும் நம்ம சேர்க்க போகிறோம். ரெண்டு தக்காளி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி வச்சுக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். இதில் மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, உப்பு, கரம் மசாலா, அதுக்கப்புறம் மட்டன் மசாலா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் நான் ஊற்றிக்கிறேன். தயிர் ஊற்றிட்டு நம்ம ஆல்ரெடி மட்டனை வேக வச்சுருந்த தண்ணி எடுத்து நான் 1 கப் ஊற்றிக்கிறேன். 1 கப் ரைஸ்க்கு 1 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸஸாக வேணும்னா ஒரு 1/2 கப் வேணால் தண்ணி ஊற்றிக்கலாம். இதுவே கரெக்டாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து அதில் ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விடணும். இல்லாட்டி குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 6 மினிட் வச்சு எடுத்தால் கூட போதும். நம்ம பிரியாணி சூப்பராக வந்துடும். இப்போ நான் வேக வச்சுருந்த மட்டனையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா வதக்கி எல்லாம் ஒன்றா சேர்ந்து சூப்பராக வரணும். இதில் நான் 20 மினிட்ஸ் ஊற வச்சு வச்சுருந்த பாஸ்மதி ரைஸையும் இப்போ சேர்க்க போகிறோம். பாஸ்மதி ரைஸையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஓப்பனை வச்சே நல்லா வேக விடணும். வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் இல்லாட்டி ஒரே ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம இதை வெயிட் பண்ணலாம், வேக வைக்கலாம். வேக வச்சு எடுத்தோன்னா ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி நல்லா செம்மையாக ரெடி ஆயிடும். சாப்பிட்டு பாருங்கள், நல்லா காரசாரமாக செம்மையாக இருக்கும். இது என்னோடய ஹஸ்பண்டோட ரெசிபி தான். சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும் பிரியாணி. நல்லா காரசாரமாக ஸ்பைசியாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.